இப்ப எதுக்கு நீங்க அவனை அடிச்சீங்க? அடிக்கிறது அவனால வெட்டி போட்டுக்கணும். என்ன நடந்துச்சுன்னு இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? இவனா அப்பா டேய் இவங்களெல்லாம் உதைக்கணும்டா, உதைக்கணும். என்ன பண்றது? இத பாருங்க, என்ன ஏதுன்னே தெரியாம நீங்க பாட்டுக்கு வந்து அடிக்கிறீங்க. என்னன்னு ஏதோ சொன்னாதானே தெரியும். உன்னதாண்டா ஒண்ணு போடணும். அங்கிள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க பண்ணி வச்ச காரியத்துக்கு வேற என்ன பண்ண சொல்றீங்க? என்ன அங்கிள் ஆச்சு? ஸ்ரீயங்கடா, ஸ்ரீயங்க. அவ எதுக்கு கேக்குறீங்க? டேய் உன்னை வச்சன் வையு, என்ன தெரியாத மாதிரி நடிக்கிறியா? ஏண்டா அவனுக்கு தானே பேசி முடிச்சிருக்கோம், அதுக்குள்ள என்ன அவசரம்? போய் அந்த பொண்ணு தூக்கிட்டு வந்திருக்கீங்க. வீட்டுல ஒத்துக்கிட்டாங்கல்ல, கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டாங்கல்ல, அப்புறம் என்ன? அங்கிள் வாயை திறக்காதீங்கடா யாரும். உங்க மேலாம் அவ்வளவு கோவமா இருக்கு எனக்கு. அப்பா சிவா வாயை மூடுன்னு. எல்லாம் பரவாயில்ல, நல்லா தெளிவா தான் இருக்கீங்க, நல்ல முடிவா எடுப்பீங்கன்னு நினைச்சேன். கடைசியில இப்படியாடா பண்ணுவீங்க? அங்கிள் வாய் பேசாதீங்கடா, வாய் திறக்காதீங்க. ரவுடிங்ல பெத்து வச்சிருக்கேன்னு சொல்றாங்கடா, உங்களை எல்லாம் பார்த்து ரவுடின்னு சொல்றாங்க. இதெல்லாம் எனக்கு தேவையா இந்த பேச்செல்லாம்? நீங்க பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, அடிக்கடி பண்ணல தெரியும்ல, இல்ல மறந்துட்டீங்களா? என்னதான் இருந்தாலும் நீ மூத்த பையன் மாதிரி தானே? இல்ல மூத்த பையன் தானே? நான் இப்படியே ஒரு கலங்கத்தை ஏற்படுத்துவேன். இப்பதான் உன் தங்கச்சி கல்யாணம் முடிச்சோம், அதுக்கு எப்படி முடிச்சோம்? ஒழுங்காவா முடிச்சோம்? அதுவும் இதே சூழ்நிலை தான். அதுல உங்க அம்மா பிரச்சனை பண்ணான். எதுக்குடா இப்படி பிரச்சனை மேல பிரச்சனையா அடிக்கிட்டே போறீங்க? இப்பதான் 2 பொண்ணுங்க காணாம போய் கிடைச்சாங்க. ஒரு கொஞ்ச நாள் உங்களால் பொறுமையா இருக்க முடியாதா? அதுக்குள்ள அடுத்த பிரச்சனை இழுத்து விட்டீங்க. உங்க அம்மா போன் பண்ணி சொல்றான், அங்கதான் இருக்கா அவங்க வீட்டுல, அழறாங்களாம். என்ன பண்றது இப்ப? ஒழுங்கா ஸ்ரீயா என்கிட்ட ஒப்படைச்சிருங்க. டே அவன் என் ஃப்ரெண்டுடா, நான் எப்படிடா அவன் மூஞ்சில முடிப்பேன்? கொஞ்சமாச்சும் யோசிச்சு பாத்தீங்களாடா? இவ்வளவு பேசுறீங்களே, நிக்கிறானே விக்கி, அவனை பார்த்தா அனாதன்றாங்க. என்ன அண்ணாதையா? யார் சொன்னா? என் குடும்பமா நாம இங்க இருக்கிறது தெரியலையா? அதுதான் அங்கிள் நானே கேக்குறேன். ஏன் அவன் எனக்கு அண்ணன் இல்ல? இதுதான் நாங்க அவங்க கிட்ட கேட்டோம். என்ன தெரியுமா சொல்றாங்க? எங்க 2 பேத்துக்கும் ஒரே ரத்தம் இல்லையா. என்ன? ஃபர்ஸ்ட் என்ன நடந்துச்சுன்னு கேளுங்க, அதுக்கப்புறம் நீங்க எங்க கிட்ட சண்டை போடுவீங்களா? யார் மேல தப்பு இருக்குன்னு கேளுங்க. உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணவங்க அவங்க என்னென்ன சொன்னாங்கன்னு சொன்னாங்களா? எப்படி சொல்லியிருப்பாங்க? அதை நாங்க சொல்றோம். என்ன சொல்றீங்க? அப்பா நான் கூட நீ மாறிட்டேன்னு நினைச்சேன், ஆனா அடுத்தவங்க என்ன பேசுறாங்களோ அதை கேட்டு வந்து இங்க பிரச்சனை பண்றதே உனக்கு வேலையா போச்சு. ஃபர்ஸ்ட் நாங்க சொல்றது முழுசா கேளு, அப்புறம் நீ என்ன சொல்றியோ நாங்க அதை செய்யறோம். ஸ்ரீயை கூட உங்ககிட்ட கொடுத்துட்றோம். நீ அவளை கூட்டு போய் அங்க விட்டாலும் சரி, இல்ல எங்க முடிவு கரெக்டுன்னு உனக்கு தோணி எங்ககிட்டயே விட்டு போனாலும் சரி. ஃபர்ஸ்ட் உட்காருங்க, நாங்க சொல்றதை கேளுங்க. ஸ்ரீ ஏன்டி இப்படி இருக்க? கல்யாணம் பண்ண மாதிரியா இருக்க நீ? வர்ஷா என்னாச்சு உனக்கு? அதானே சாப்பிடவும் மாட்டேங்கிற, என்னடி ஆச்சு உனக்கு? நீ பிடிச்சிதானே விக்கி கூட வந்த? ஆமா, ஆனா உனக்கு என்னதான் கவலை? என்னாச்சு? ஓப்பனா சொல்லு. உங்க அம்மா நீ வரக்குள்ள ஏதாச்சும் சொன்னாங்களா, இல்ல கஷ்டப்பட்டாங்களா? எங்க அம்மா நினைச்சலாம் நான் ஒன்றும் ஃபீல் பண்ணல, ஆனா எங்க அப்பா அவர்கிட்ட நான் பேசணும். எனக்கு என்னவோ நான் தப்பு பண்றேனோன்னு தோணுது. சரி, உங்க அப்பாட்ட பேசினா நீ நார்மலா இருப்பியா? முடியுமா? ஆனா நான் அவர்கிட்ட பேசினா அவர் என்கிட்ட பேசுவாரா? நான் தான் வீட்டை விட்டு வந்துட்டேனே. உனக்கு என்ன? இப்போ நீ அவர்கிட்ட பேசணும். பேசினதுக்கப்புறம் என்கிட்ட நார்மலா இருப்பியா? எங்ககிட்ட இருப்பேன், ஆனா சரி இங்கே இரு, நான் வரேன். இப்படிலாம் ஃபீல் பண்ணாத, விக்கி பார்த்தா ரொம்ப கஷ்டப்படுவான் தெரியுமா? நான் வேற என்ன துர்கா பண்றது? அவர் எங்க அப்பாவை நினைச்சாதான் எனக்கு கவலையா இருக்கு. ஹேய், எங்க வருஷம் போன? புடி, என்ன பாக்குற? பேசு, டக்குன்னு ஃபோன் பண்ணு. பயமா இருக்குடி. ஹே, அவ்வளோ தூரம் வீட்டை விட்டே வந்துட்டேன், இதுக்கப்புறம் என்ன பயம்? அவர் ஏதாவது சொல்லிட்டாருன்னா? பரவாயில்ல, பேசு. பேசாதானே தெரியும் என்ன சொல்ல வராருன்னு. புடி, பண்ணுன்னு சொல்றேன்ல. ஹலோ அப்பா, நான் ஸ்ரீ பேசுறேன். சொல்லுமா ஸ்ரீ, என்ன வேற நம்பர்ல இருந்து கூப்பிட்டுருக்க? எங்க உன் போனு? அது என் ஃபோனு நம்ம வீட்டில் இருக்குப்பா. என்ன சொல்ற? நீ எங்க இருக்க? நான் விக்கி வீட்டில் இருக்கேன்ப்பா. ஓ அப்படியா, சரிம்மா. என்ன எதுக்கு ஃபோன் பண்ணிருக்க? உங்ககிட்ட ஒன்று சொல்லணும்ப்பா. என்ன? என்னாச்சு? அது நான் உனக்கு என்னாச்சு? நான் ஹே, தயங்காம தைரியமா சொல்லு. சொல்லு ஸ்ரீ, சொல்லுடி, சொல்லு. அப்பா, நான் வீட்டை விட்டு வந்துட்டேன்ப்பா, விக்கி கூட. என்னம்மா சொல்ற? ஆமாம்ப்பா, அம்மா என்னை வேற ஒருத்தர் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னாங்க. அதுவும் இல்லாமல் என்னை வீட்டுக்குள்ளே வச்சு பூட்டிட்டாங்கப்பா, ஃபோனையும் கொடுக்கல. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. விக்கி வந்து கூப்பிட்டதும் நான் அவர் கூடயே வந்துட்டேன்ப்பா. என்னை மன்னிச்சிருங்க, நான் பண்ணது தப்பு தான். என்ன உங்க அம்மா அப்படி இல்லாம பண்ணா? ஆமாம்ப்பா, உங்களுக்கே தெரியும்ல, நான் இவங்க கூட இருக்கும்போது தான்ப்பா ஜாலியாக இருக்கேன், சந்தோஷமாக இருக்கேன், எனக்கு பிடிச்சிருக்கு. அதனால தான் நான் வந்துட்டேன்ப்பா, சாரி. அப்படியாம்மா, சரி விடு. ஏன்பா, என் மேலே கோவம் இல்லையா?
நான் ஏமா கோவப்பட போறேன்? அப்பா நான் நம்ம வீட்டை விட்டு வந்துட்டேன்னு சொல்றேன். தெரியும். என்னப்பா சொல்றீங்க? தெரியுமா? ஆமாம்மா, ஆல்ரெடி என்கிட்ட சொல்லிட்டு தான் வந்து உன்னை கூப்பிட்டு வந்தானுங்க. என்னப்பா சொல்றீங்க? ஆமா, அவனுங்க என்கிட்ட ஃபர்ஸ்டே சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி விக்கி அவங்க அம்மா அசிங்கப்படுத்தினது எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. சொல்லிட்டு என்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு தான் வந்து உன்னை கூட்டிட்டு வந்தானுங்க. நீ அதை நினைச்சு கவலைப்படாத, ஜாலியா இரு சரியா? நான் உங்க அம்மாவை பாத்துக்கிறேன். தேங்க்ஸ்ப்பா. அதெல்லாம் சரி, சாப்பிட்டியா? இன்னும் இல்ல. சரி, நீ நல்லா சாப்பிட்டு நல்லா இரு சரியா? எதை பத்தி யோசிக்காத. ஆனா அப்பா நீங்க கல்யாணத்துக்கு வருவீங்க தானே? பார்க்கலாமா, அதுக்குள்ள வேலை முடிஞ்சுச்சுன்னா கண்டிப்பா நான் வந்துடுவேன். முடிஞ்ச அளவுக்கு வந்துருங்களேன். அட்லீஸ்ட் நீங்களாச்சும் இருக்கணும்ல. சரிம்மா, நான் ட்ரை பண்றேன். அம்மா அவளை நான் பாத்துக்கிறேன். நீ எதை நினைச்சும் வருத்தப்பட்டுட்டு இருக்காது. ஒழுங்கா சாப்பிட்டு நல்லா இரு. அப்புறம் ஒன்னால அவங்களும் தானே கஷ்டப்படுவாங்க. சரிங்கப்பா. சரி நான் வச்சிடுறேன். சரிம்மா. என்ன மேடம் இப்போ ஓகேவா? தேங்க்ஸ் டி. ஹே, என்னதான் நடக்குதுங்க? துர்கா மறந்துட்டியா என்ன? அதான் அவங்க அப்பாட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு தானே இவளை கூப்பிட்டு வந்தாங்க. அட ஆமால, நானே அதை மறந்துட்டேன். அதுக்காக தான் நான் போய் விக்ரம்கிட்ட கேட்டு அப்புறம் அவளை ஃபோன் பண்ணி கொடுக்கலாமேன்னு ஃபோன் எடுத்துட்டு வந்தேன். ஹாய் சிஸ்டர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்ன சுதா சிஸ்டர், நேற்று எப்படி போச்சு? சூப்பரா போச்சா? பொற்கொடி சிஸ்டர், அம்புஜம் சிஸ்டர், சாந்தி சிஸ்டர், உங்களுக்கு என்னாச்சு? அதானே இப்பெல்லாம் என்ன உங்களோட கமெண்டியை காணோம்? மனிஷா சிஸ்டர், ஹேமமாலினி சிஸ்டர், பவித்ரா விஜய் சிஸ்டர், சரண்யா ராஜ் சிஸ்டர், திவ்யா சிஸ்டர், கோபிகா காரன் சிஸ்டர், பிரித்தி லவ்ஸ் வீடியோ சிஸ்டர், ஏஞ்சல் சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? அருணா சுட்கி சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? உங்க பாப்பா பேரு கிரீஷ்மிதா தானே சொன்னீங்க? செம்மையா இருக்கு, பேரு டிஃப்ரெண்டா இருக்கு. எப்சிபா சிஸ்டர், ஆஷா சிஸ்டர், ஜோதிகாரன் சிஸ்டர், அகஸ்தியா சிஸ்டர், ஐஸ்வர்யா சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? யோகேஸ்வரி சிஸ்டர், கண்ணன் பாத்திமா சிஸ்டர், மகிஷாலினி சிஸ்டர், சுஜி சிஸ்டர், சங்கீதா சிஸ்டர். இருங்க சங்கீதா சிஸ்டர், நீங்க என்ன சக்தி மாமா கிட்ட பேசணுமா? மாமாவா அவரு? சரி ஓகே, ஒரு நாள் பேச வச்சிடலாம். சுமித்ரா சிஸ்டர், மகா சிஸ்டர், சாமிநாதன் ப்ரோ, முருகேஸ்வரி சிஸ்டர், ஹாய். அனிஷ் ஃபாத்திமா சிஸ்டர், பவித்ரா முருகேசன் சிஸ்டர், ஜோதி சிஸ்டர், ஜனனி சிஸ்டர், கணன செல்வி சிஸ்டர், கரெக்டாக சொல்லிட்டேனா? எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நியூவாக ஒரு சிஸ்டர் இப்போ தான் ஃபர்ஸ்ட் கமெண்ட் பண்ணியிருக்கேன்னு சொன்னீங்க. பட் உங்கள் நேம் இன்னும் சொல்லவே இல்லையே. சொன்னால் நல்லாயிருக்கும். உங்கள் எல்லாருக்குமே ஸ்டோரி பிடிச்சிருக்குன்னு சொல்கிறீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஆமா, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வீடியோ எடுக்கும்போது ஹாப்பியா இருக்கு. இதே மாதிரி உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் எப்பயும் எங்களுக்கு கொடுக்கணும். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் எல்லாத்துக்குமே. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இருங்க, மார்னிங் சாப்பிட்டீங்களா இல்லையா? நிறைய பேர் எப்படியும் வேலை பண்ணிக்கிட்டே சாப்பிட்ருக்க மாட்டீங்க, கரெக்டா? சரி, சீக்கிரம் சாப்பிட்டுக்கிட்டே வீடியோ பாருங்க. இன்னும் சாப்பிட்டு கூட வீடியோ பாருங்க. பாய். பா, ஒரு ஸ்ரீ சரியாயிட்டா. சரி, அவதான் சரியாயிட்டால, எனக்கு பசிக்குது. என்ன ஸ்ரீ, சாப்பிடுவியா? சாப்பிடுவேனே. அப்பா, சரி வாங்க போலாம். என்னடா சொல்றீங்க? இவ்வளவு விஷயம் நடந்துச்சா? ஆமா அங்கிள், அதுக்கு தான் ஃபர்ஸ்ட் முழுசா கேளுங்கன்னு சொல்றது. இப்படிலாம் பேசினா எப்படி விட முடியும்? அதானே, அது எப்படி விக்கி கட்டித்தரேன்னு சொல்லிட்டு வேற ஒரு இடத்துல கட்டித்தர முடியும்? அதனால தான்ப்பா நாங்கள் இப்படி ஒரு முடிவு எடுத்து பண்ணோம். எல்லாம் சரிதான்டா, ஆனா நான் எப்படிடா அவன் முந்தின முடிப்பேன்? அங்கிள் கவலைப்படாதீங்க, உங்க ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்சுதான் தூக்கணும். என்னடா சொல்றீங்க? அடா ஆமாப்பா, அவர்கிட்ட பெர்மிஷன் கேட்டு தான் போய் தூக்கிட்டு வந்தோம். நல்ல வேலைடா. ஆனா பாரு, அவன் கூட என்கிட்ட சொல்லல. முதல்ல அவனுக்கு போய் இருக்கு. சரி, என்னைக்குதான் கல்யாணம் பண்ணலான்னு இருக்கீங்க? பா, உங்க ஃப்ரெண்டு வந்ததும் பண்ணலான்ட்டு ஒரு பிளான்ல இருக்கும். டேய், அவன் வரத்துக்கு இன்னும் 1 வாரம் ஆகுமே. அவர் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் வர ட்ரை பண்றேன்னு சொல்லியிருக்காரு. அவர் இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும்ல, ஸ்ரீயும் கொஞ்சம் ஹாப்பியா ஃபீல் பண்ணுவா. சரிண்ணா, ஏதாச்சும் பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். சும்மா எப்ப பார்த்தாலும் விக்கிய பார்த்து அனாதனா ஏன் நான் இல்லையா, நீங்க இல்லையா, இங்க இருக்க எல்லாரும் இல்லையா? அவன் எனக்கு ஒரு அண்ணன் மாதிரி. டே அருண், அப்படிலாம் கிடையாது. ஏன்டி? டே, உனக்கு அவன் மச்சான் முறடா. ஓ ஆத்தி மேடம், தெளிவா தான் இருக்கீங்க. ஆமா, அப்பா நீங்களே சொல்லுங்க. ஆமா தானே? ஆமாமா, ஆத்தி தான் என் பொண்ணாச்சு. டேய், உங்களை எப்படியே விட்டா வரிசையும் ஒவ்வொருத்தர கல்யாணம் பண்ணிட்டு நின்றுவீங்க போல. உங்களுக்குலாம் கல்யாணம் பண்ணி வச்சிடணும் சீக்கிரம். யார் யார் வீட்டில் பேசணும்னு சொல்லுங்க, நானே பேசிடுறேன். அட அங்கிள், நானும் அதை பத்தி தான் பேசணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். நம்ம விக்கி கல்யாணம் முடிஞ்சதும் அடுத்தது நாங்கெல்லாம் ஒண்ணா மேரேஜ் பண்ணிக்கலாம்னு இருக்கோம். ஆமாப்பா, அதான் கரெக்ட்னு எனக்குமே தோணுது. தோணுது இல்ல, அப்படிதான் பண்ணணும், புரியுதா? தினம் எந்த பிரச்சனையும் எங்க வச்சு நிப்பீங்கன்னு எனக்கு தெரியாதுடா சாமி. இதுக்கு மேலாம் தாங்குற அளவுக்கு எனக்கு தைரியம் இல்ல. அங்கிள், அப்பனா நீங்க எங்க வீட்ல தான் பேசணும் ஃபர்ஸ்ட். ஏமா நிக்கி, உங்க வீட்டுல ஒத்துக்க மாட்டாங்களா? ஒத்துப்பாங்க, இருந்தாலும் எனக்கு பயமா இருக்கு அங்கிள். சரிம்மா, ஃபர்ஸ்ட் விக்கியும் கல்யாணம் முடிஞ்சதும் அடுத்தது உங்க வீட்டுல தான் பேச போறேன். அப்படியே ரேஷ்மா வீட்டுல பேசினாலும் நல்லா இருக்கும். அங்கிள், சிவா ஏதோ சொல்ல வரான். அப்பா எதுவும் இல்ல. என்னடா, நீ யாரையாச்சும் லவ் பண்றியா என்ன? ஆமாவா? ஐயோ, இல்ல இவனா ஏதோ வளர்றான். டேய் சிவா, இந்த பொண்ணு யாருன்னு சொல்லுடா. அப்பா நீங்க வேற, இன்னும் நான் அந்த பொண்ணுகிட்டயே சொல்லல.
சீக்கிரம் சொல்லிடு, நான் அந்த பொண்ணுக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆயிட போகுது. அப்பா பின்ன என்ன, உன் கூட இருக்கிறவங்க எப்படி இருக்கானுங்க பேரு, நீ இன்னும் அந்த பொண்ணுகிட்டே சொல்லலாங்கிற. என்னடி இவர் யாரையும் லவ் பண்றாராமே? யாருக்கு தெரியும், நீயா கூட இருக்கலாம். இல்ல, எனக்கு என்ன அப்படி தோணல. சரி, அதான் சொல்ல போறாராமே, சொன்னா உனக்கே தெரிய போகுது. இப்போ சிவாக்கு என்ன பிடிக்கலையோ? ஏய் லூசு, நீயா தான் இருக்கும், சும்மா தேவையில்லாம் பேசிட்டு இருக்காது. அப்படிங்கிற? ஆமாடி. சரிடா, அப்புறம் என்ன, இது நிக்கி வீட்டுல மட்டும் பேசினா போதும் தானே? அப்பா விக்ரம்காக நீங்க வர்ஷா வீட்லயும் பேசணும். சரி, ஆர்த்திக்கு பிரச்சனை இல்ல, நானே சமாளிச்சிடுறேன். சரிடா, அப்புறம் ஆர்த்திக்கு எந்த கவலையும் இல்ல, நான் ஒத்துக்கிட்டா போதும். அப்படிதானே ஆர்த்தி? ஆமாப்பா, நீங்க மாப்பிள்ளைய கொஞ்சம் டெஸ்ட் பண்ண வேண்டியதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் பண்ணணும். ஏய் அவ்வளவுதானே, பண்ணிட்டா போச்சு. அங்கிள் அங்கிள், நான் பாவம் அங்கிள். சும்மா சொன்னேன். சரி, எனக்கு டைம் ஆகுது, நான் வரேன். சரிங்கப்பா. சரி, நாங்களும் கேண்டீனுக்கு போய் ஒரு காஃபி குடிச்சிட்டு வந்துடுறோம். நிக்கி வா போலாம். ஏய், இவங்க 2 பேத்துக்கு என்னடி ஆச்சு? அதானே, நம்ம வந்து உட்காந்தது கூட தெரியாம அவனுங்க படி ஏதோ சிந்தனையில இருக்கானுங்க. அனு அனு பிரியா, அனு, பிரியா. சீனியர், நீங்க எப்போ வந்தீங்க? அது சரி, என்னடி ஆச்சு உங்களுக்கு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை சீனியர். சரி, என்ன எதுவுமே குடிக்காம இருக்கீங்க? உங்களுக்கும் சேர்த்து காஃபி சொல்லட்டுமா? இல்லை சீனியர், வேண்டாம். சரி, என்ன ஆச்சு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை சீனியர். எங்ககிட்ட சொல்லுங்க, உங்க அக்காவா நினைச்சுக்கோங்க. அதெல்லாம் எதுவும் இல்லை சீனியர். நாங்கள் இவ்வளோ தூரம் கேட்குறோம்ல, சரி விடுங்க, சொல்ல விருப்பம் இல்லைங்க. நாங்கள் உங்களை கம்பல் பண்ணுறதுல எந்த ஒரு யூஸும் இல்லை. இல்ல, அப்படிலாம் இல்ல சீனியர். நாங்க எங்க ஃப்ரெண்டு எம்லி இருக்கால, ஆமா, அவகிட்ட ஹெல்ப் கேட்டோம். அவ முடியாதுன்னு சொல்லிட்டா. ஒரு மாதிரி அசிங்கப்படுத்திட்டா சீனியர், ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்ன சொல்றீங்க? என்னாச்சு? சீனியர், சின்ன வயசுல இருந்தே நாங்க அவ கூட தான் இருக்கோம். அவ என்ன சொன்னாலும் நாங்க செஞ்சுட்டு தான் இருந்தோம். ஆனா இன்னைக்கு எங்களை ஒரு மாதிரி கேவலமா ட்ரீட் பண்ணிட்டா சீனியர். அப்படியா? சரி, என்ன கேட்டீங்க அவகிட்ட? சீனியர், நம்ம பிரியா இருக்கால, ஆமா. அவளுக்கு இப்போ ஒரு 10 lakhs தேவைப்படுது. என்ன 10 lakhs?